இப்போ நைட்டு டின்னர் என்ன வேணும்? பாஸ்தாவா? ஏன் பாஸ்தா பிடிக்குமா? அம்மா செய்வா? சரி, ஓகே, டன். ஹாய், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு ரொம்பவே முக்கியம். அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உத்தராக்கிட்ட என்ன செய்யலாம் டின்னர்னு கேட்டதுக்கப்புறம் பாஸ்தா செய்யலாம் சொன்னால், சரி செய்யலான்னு ஆரம்பிக்கலான்னு ரெடி பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செய்யலாம். பாஸ்தா ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லாமே செய்வோம், எல்லாமே இது பண்ணணும்லாம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது செய்வேன். அதுவும் அவளுக்கு பிடிச்சதுன்னு கேட்டால் அன்றைக்கே செய்ய முடியலனாலும் ஒரு 2 நாள் கழித்து செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி தான் இருக்கும். பாஸ்தா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஒருத்தவங்க செய்வாங்க. அவங்க செய்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா காரமாக செஞ்சுருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன், அந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா காரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு தான் செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டே. இதில் உங்களுக்கு பாஸ்தா எப்படி செய்யணும்னு தெரிஞ்சால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்தா டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி பாஸ்தா வந்திருக்குன்னு. ஆனாலும் பார்த்தாலும் தெரியாது இல்லைங்க எப்படி இருக்குது என்னன்ட்டு. அதுமாரி சமையல் கற்றுக்கிறது நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நல்லாவே செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யூடியூப் பார்த்து கொஞ்சம் யார்கிட்டயாவது கேட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டேன். சமையல் நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு ரொம்ப எல்லாமே தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிலது தெரியும், சிலது தெரியாமல் இப்போ வரைக்கும் சில சமையல்லாம் செய்ய தெரியாது எனக்கு. சொல்லப்போனால் பொங்கல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு செய்ய தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்க ஆரம்பித்தேன் எல்லாமே. அதுமாரி பாஸ்தாலாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சு செஞ்சு பார்த்தா தான் அதோட இது நம்மளுக்கு தெரியும், எப்படி வரும் என்னன்னுட்டு. செய்யாமலே இருந்தால் தெரியாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் செய்யலான்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். பச்சை மிளகாலாம் போடுறப்போ அந்த காரம் டேஸ்ட்டு நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு செஞ்சோம். பாஸ்தா அந்த நைட்டில் ஒர்க் முடியவும் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்க ஒர்க்கில். 8 o'clock ஆச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாஸ்தாவும் செஞ்சது. ஷிஃப்ட்டு முடிச்சதும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுப்பாங்கங்க. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உத்ரா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு அவள் தான் சொல்லுவாள், அதையும் பாருங்கள். சாப்பிட்றா, நல்லாயிருக்கு சொல்லிட்டா. தேங்க்யூ.